வெல்கம் பேக் டு இவி போகி சேனல். இந்த வீடியோவில் நாம் கைஸ் பார்க்க போகிறோம் போக்கிமான் சன் கேம் பிளே பார்ட் வந்தால் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் கேட்பீங்க ப்ரோ உங்கள்கிட்ட தான் நல்ல ஃபோன் கைஸ். நான் இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிட்டேன். அதனால தான் பிறகு ப்ரோ எப்படி ப்ரோ ஃபோன் வாங்க உங்களுக்கு மனசு வச்சுன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கி நான் லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு லைவ் போட முடியாமல் அந்த ஃபோனில் இதுப்பட்ட கஷ்டத்தோட காரணமாக அப்படியே வாங்கிட்டேன் கைஸ். அவ்வளோதான், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம லெஸ் இன்டு த கேம். கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ரொஃபஸர் குக்கிட்டேருந்து இப்போதைக்கு அலுவலா ரீஜன்லேருந்து குக்கிட்டேருந்து கால் வருது. ப்ரொஃபஸர் குக்கிட்டேருந்து வாங்க கால் எடுத்து பேசும். ஆஹா, இந்த இடத்துல வர சவுண்ட் நல்லா இருக்கு கைஸ். ஒரு இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுது, ஹேங் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல குக்குவி. ஹாய் ஹாய் ஹாய், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் குக்குவி. ஃபைனலி நீங்கள் மூவ் டு அலோலாவுக்கு மூவ் பண்ணலான்னு இருக்கீங்களா? இது வந்து செவரல் ஐலாண்ட்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ரீஜியன். இங்கே வந்து அவ்வளோவா எதுவும் இருக்காது, ஆனால் இங்கே வந்து ரேர் போக்கிமான்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். இங்கே வந்து போக்கிமானுக்கு ஷார்ட்டேஜே இருக்காது அலோலா ரீஜியனில் அப்படின்னு சொல்கிறாப்புல. இங்கே வந்து நிறைய மிஸ்டீரியஸான க்ரியேச்சர்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டீரியஸான க்ரியேச்சர்ஸ் பேர் தான் போக்கிமான். இங்கே என்னென்னா கிராஸஸ், கேவ்ஸ், ஸ்கைசி, எங்கே பார்த்தாலும் போக்கிமான்ஸ் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற ஒரு ரீஜியன். அது வந்து அலோலா ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகேவா? யார் சொல்கிறாப்புலன்னா நம்ம மிஸ்டர் குக்குவி சொல்கிறாப்புல. ஓகேவா? ராக்கராஃப் கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கராஃபோடு. ஓகே ஆல்ரைட்டு. இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நீ வந்து உன்னை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உன்னோட ட்ரெயினர் பாஸ்போர்ட்டுக்காக. அது மட்டும் இல்லை, இப்போ ஃபோட்டோ வந்து எனக்கு வேணும் அப்படி சொல்கிறேன். இப்போ தான் கைஸ் நம்ம ஃபோட்டோ வந்து நம்மளே க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து செகண்ட் ரேக் தான் நல்லாயிருக்கு கைஸ். இதான் நல்லாயிருக்கு, இதனால் இதே எடுத்துக்கிறோம். வேறு எதுவும் நல்லா இல்லை, ஓகேவா? ஓகே, இதுதான் நம்ம ஃபோட்டோ. நம்ம பேர் இப்போ நம்ம கரெக்டாக போடணும். ஓகே, நம்ம பேர் என்ன யுவின்றதை போட்டுருவோமா? YUVI. லெட்ஸ் பிகின் தி கேம்ஸ் கைஸ். ஓகே, பேரை போட்டாச்சு. மை நேம் இஸ் யுவி. நீங்கள் ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோ. ஓகே வாங்க. 10 to 4 குட் படி. எவ்ரிபடி நோ, எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும் அப்படி இப்படின்னு சொல்கிறாப்புல. இவி அப்படின்னு இருக்கிறாப்புல. இப்போ என்னென்னா, நாம் வந்து இப்போ கேமுக்குள்ளே என்ட்ரா அப்புறம் வீடியோ கால் வந்து கட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாப்புல. கசினாண்ணா. ஓ மை காட், நம்ம வந்து கசினாங்க கைஸ் அவருக்கு. ஓகே, பாய். வாங்க இப்போதைக்கு கேமுக்குள்ளே என்ட்ரா ஆகுமா? கைஸ், இந்த வீடியோ புஸ்தகமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். லேஅவுட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீன்னு சொல்லிடுங்க. லேஅவுட்டில் வந்து 7 பாக்ஸ் இருக்குது, 7 ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் போட்டுருந்தேன். 7 ஹெக்ஸாகோனல் ஷேப் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் வந்து இன்னர் பார்ட்டில் வந்து இந்த கேமோட இன்னர் கோர் போக்கிமானை வந்து காட்டும் போது உள்ளே வச்சிடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். அதனால் இந்த கேமோட இன்னர் கோர் யார்? சன்னு சோல்கள் நினச்சிடாதீங்க. இப்போதைக்கு காஸ்மோக்காக தான் இருக்குது, அது இன்னும் எவால்வ் ஆகலை. அதனால் இப்போதைக்கு நம்ம கேமோட இன்னர் கோர் வந்து காஸ்மோக்கு. அதனால் காஸ்மோக்கு தான் கைஸ் அந்த இடத்துல இருக்கும், ஓகேவா? ஓகே, டேய் லில்லியை துரத்துறாங்க கைஸ். ஆஹா, லில்லி ஓடுமா, லில்லி ஓட அவங்க துரத்துறாங்க. எதுக்கான காஸ்மோக்காக தான் துரத்துறாங்க லில்லியை. லில்லி ஓடுறா. லில்லி தப்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அப்படி தானே கதையை கொண்டு வரணும். ஆஹா, வலை சுழிச்சு விட்டாங்க. ஐயோ, சுற்றி நின்று பிடிச்சி விட்டாங்க லில்லியை. இப்போ என்ன பண்ண போகிறா லில்லி? ஆஹா, இப்போ என்ன நடக்க போகுதுன்றதாங்க இப்போதைக்கு வெயிட்டிங், நம்ம பார்த்துக்கணும். ஓகே, லில்லியை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? லில்லி என்னது பேக்கில் வெளிச்ச வருது? ஆஹா, காஸ்மோக்கு பவரை போடுது கைஸ். அதோட பவரை வந்து காஸ்மோக்கு யூஸ் பண்ணுது. ஒரு வெளிச்சம் நல்லா பெருசாக வருது. காஸ்மோக் வெளில வந்துருச்சு. என்னாச்சு? ஓ, சன்னை காட்டி போக்கிமான் சன் அப்படின்னு டைட்டில் போட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ தான் கைஸ் நம்ம கேமுக்குள்ளேயே போகிறோம். இவ்வளோ நேரம் நான் இளவலன்னு பேசி உங்களே அறுத்திருப்பேன். இப்போ நம்ம நீட்டாக கேமுக்குள்ளே போய் கதையை மட்டும் கவனிப்போம். ஓகே, 3 months லேட்டர், 3 மாதங்களுக்கு பிறகு கதைக்குள்ளே போகலாம், வாங்கோ. திஸ் இஸ் த அலோலா ரீஜியன். அலோலா ரீஜியன் வந்து அப்படியே அழகான ரீஜியன், அலோலா ரீஜியன். ஓகே இப்போதைக்கு நம்ம வீட்டை தான் காட்ட போகிறோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதில் இருக்க அலோலா ரீஜியனில் இருக்க ஒரே ஒரு ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்ட் பேர் மில்லைமேல் ஐலாண்ட் நினைக்கிறேன், தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன் இந்த ஐலாண்ட் பேர். ஓகே, இப்போதைக்கு நம்ம வீட்டை காட்டுறாங்க. இதை நம்ம வீடு நல்லா தான் இருக்குது. முன்னாடி 2 தென்னை மரம், அதுக்கப்புறம் சுற்றி முற்றி மரம் இருக்குது. மெயில் பாக்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பையன் ஓடுறான், ராக்கராஃப் பின்னாடியே ஓடுது. வீடு நல்லா இருக்கே. ஏண்டா, ஒரு கேண்டோ ரீஜியன்லேருந்து அலோலா ரீஜியனுக்கு கிளம்பி வந்திருக்கோம்.
வீடு இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்காங்க. யாரா அது? வாடகைக்கு தான் எடுத்துருப்போம் நினைக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் புதுசாக தானே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு இல்லை புதுசாக வீடை வாங்கியிருப்போமா சொந்தமா? ஆகா சூரிய ஒளி நல்லா இருக்குல்ல கைஸ். வெங்கடேஷ் நம்ம அம்மா இந்த கேமில். ஓகேவா? ஆஹா இப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த டே வந்து அலோலாசனை வந்து ரொம்ப ரசிக்கிறா. ஃபஸ்ட் டே வந்து அலோலாசனில் வந்து அவங்க உடம்பை காட்டும் போது அப்படியே வார்ம் அண்ட் பிரைட்டாக இருக்கான். இப்போதைக்கு நம்ம போயிட்டு எல்லாத்தையும் அன்பேக் பண்ணணும். பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஊர்லேருந்து வந்திருக்கா இல்லை இப்போதைக்கு எல்லா பாக்ஸையும் பிரிக்கணும். மியா போய் இவியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுற. மியாத் வந்து மியாவுன்னு சொல்லுங்க கைஸ். ஓகேவா? ஏன்னா அது ஒரு பூனை போக்கிமான், அதனால தான் மியாத் வந்து மியாவுன்னு சொல்லும். ஓகே எங்கே மியாத் இங்கே? ஆஹா பிகாச்சு பொம்மை இருக்குது. பிகாச்சு பொம்மை இருக்குது. கீழே ஏதோ கன்சோல் இருக்குது கைஸ். 3DS கன்சோலோ தெரிலையே. மியாவ். ஓகே 3DS கன்சோல் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல எனக்கு. நிட்டோட்டோட கன்சோலில் தான் வச்சுருப்பாங்க. இங்கிட்ட புக்ஸ் இருக்குது, இங்கே சேர் இருக்குது. இந்தா இருக்கோம் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோமா? மியாத் வந்து இப்போ நம்மளை எழுப்பு. ஏண்டா மியாத்து சீக்கிரம் எழுப்பி விடு மியாத்து, நமக்கு வேலை இருக்குது. இது மேவர் அப்படின்னு சொல்லுது. ஓகே 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 லெட்ஸ் பிகின் தி கேம்ஸ் காய்ஸ். ஓகே எந்திரிச்சிருவோமா? எங்கடா ஓகே எந்திரிச்சாச்சு. கேரக்டர் நல்லா தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. சுற்றி ஓடுறது FPS கரெக்டாக இருக்கா? ஓகே ஓடுறதுல ஒரு லேக்கும் தெரில கைஸ். நல்லா தான் இருக்குங்க கைஸ் கேமு. ஓகேவா? ஓகே கரெக்டாக தான் இருக்குது கேமு. ஒரு இது லேக்கும் தெரியல இப்போ வரைக்கும். செட்டிங்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே நம்ம போவோம் கைஸ் வாங்க. வந்துட்டோம். இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? வீட்டை சுற்றி காட்டுறாங்களா? வீட்டில் வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நல்லா இருக்கல வீடு பெருசா ஜாலியாக இருக்கு. என்னது? நீ நல்லா ஃபுல் எனர்ஜியில் இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மீட் சம் அலோலா போக்கிமான். நீ அலோலா போக்கிமான்ஸ் இப்போ நீ மீட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஹரி அப் மீட் சம். கொஞ்ச நேரத்தில் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அலோலா ரீஜியனில் வந்து பியூட்டிஃபுல் ஐலாண்ட் வந்து இருக்கும். இப்போ வந்து அலோலாவில் வந்து லிவிங் பிளேஸ் வந்து ஃப்ரெண்ட்லி. எல்லா போக்கிமான்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அலோலா ரீஜியனில் இருக்க போக்கிமான்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். டோர் பெல் அடிக்குது. என்னென்னு போய் பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரொஃபஸர் குக்கி தான் வந்திருப்பாங்க. கதவு துறைவி அப்படின்னு சொல்கிறாங்க. கதவு துறைக்குள்ளே அவரே வந்துருவாங்களா? வாங்க நம்ம போய்ட்டு ப்ரொஃபஸர் குக்குவியை சந்திப்போம். குக்குவி அவருக்கே குக்குவின்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல வரைக்கும். ஓகே வாங்க ப்ரொஃபஸர் குக்குவியை பார்ப்போம். ப்ரொஃபஸர் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க வாங்க வாங்க. ஓகே ப்ரொஃபஸர் குக்குவி வாங்க. என்ன? தலைவர். ஆஹா யுவி என் நேம் குக்குவி. குட் மீட் யூ கசின். ஓகே நான் வந்து பெரிய லாங் ட்ரிப்புக்கு அப்புறம் நீங்கள் வந்து அலோலா வந்திருக்கீங்க. ஜெட்லாக் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெட்லாக்னா என்ன தெரியுமா கேஸ் உங்களுக்கு? கேண்டோலேருந்து அலோலா வந்திருக்கு. ஜெட்லாக்னா இங்கே பகலாக இருக்குது, இங்கே இரவாக இருக்கும். அதை டே டைமாக இருக்கார். கேண்டோவில் வந்து இந்த நேரத்தில் இருட்டாக இருக்குது, இப்போ இங்கே பகலாக இருக்குது. அவ்வளோதான். அதனால நம்ம இங்கே தூங்குற டைம் வந்து இங்கே மாறும்ல, அதான் ஜெட்லாக்னு சொல்கிறது. நம்ம இங்கே தூங்கும்போது அந்த இது பிரச்சனைகள் வரும், அதான் ஜெட்லாக்னு சொல்லுவாங்க. ஓகே காலைக்கு வெல்கம் டு அலோலா. இங்கே அலோலாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. உங்களை நான் ஏற்கனவே தெரியும். இண்டிகோ ஜிம் லீடரில் வந்து நீங்கள் பேட்டில் பண்ண வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் நாங்கள் உங்களோட ஃபைட்டை பார்த்து அலோலா போக்கிமான்ஸை பார்த்து டிசைட் பண்ணி தான் இந்த அலோலா ரீஜனுக்கே நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்தோம். சிரிக்கிறாப்புலப்பா இதுக்கெல்லாமா வந்துட்டு அப்படின்னு குக்குவி. நான் யுவி இப்போ வந்து நீ பக்கத்தில் இருக்க டைமில் வந்து இப்போ ஐலாண்டில் குக்குனாக்கு நம்ம வந்து போகணும். அங்கே வந்து நீ ஓகே கக்குனானா என்ன? போக்கிமான். போக்கிமான் நம்ம போக்கிமான் என்ன அப்படி கேட்போங்க போக்கிமான். ஓகே ஷோர். கக்குனா வந்து லிவ்ஸ் இன் லிக்கி டவுன் வந்து கக்குனா வாழ்கிறாரு. அங்கே வந்து அட்வென்ச்சருக்கான ஃபஸ்ட்டு போக்கிமான் வந்து அவர் கொடுப்பாரு. கிரேசி ஸ்ட்ராங் போக்கிமான் ட்ரைவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போக்கிமான் ட்ரெயினர். அன்பீட்டபிள் ஃபோக்ஸ் லைக் மீ. அவர் வந்து அன்பீட்டபிள் அது என்ன போலவே. அவர் அன்பீட்டபிள். குக்குவி தன்னையே அன்பீட்டபிள்னு சொல்லிக்கிறாப்புல. ஓகே இப்போ நம்ம கக்குனாவை போய் இப்போ நம்ம மீட் பண்ணணும். இந்த கக்குனா ஐலாண்டில் கக்குனா வந்து இந்த ஐலாண்டில் இருக்காப்புல. இந்த கக்குனாவை போய் நம்ம மீட் பண்ணணும். ஓகே இவி இப்போ ரூமில் வந்து பாக்ஸில் வந்து பேக்கு ஹேட்டு அட்வென்ச்சர் ரூல்ஸு டெஸ்க்கு கிக்ஸு எல்லாம் வந்து உள்ளே இருக்குது டப்பாவில். போயிட்டு அதை எடுத்துக்கோ அப்படின்னு குக்குவி தான் சொல்கிறாப்லையா? குக்குவி ஆமாம். ஓகே இப்போ எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு இப்போ எடுத்துக்கணும் கைஸ். இது ஸ்பீடு பி பட்டனை கொடுத்து ஸ்பீடாக ஓடும்போது தான் கைஸ் நல்லாயிருக்கு. நார்மலாக அந்த ஓடுற வந்து அந்த அனிமேஷன் ஸ்டைல் நல்லா இல்லை. அதுக்குன்னு பி பட்டனை கொடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா?
பரவாயில்ல பி பட்டன் கொடுத்து வர்றது இந்த கொஞ்சம் இந்த அனிமேஷன் ஸ்டைல் நல்லா இருக்குது. இந்த நார்மலாக நடக்கிறோம்ல அந்த அனிமேஷன் ஸ்டைல் நல்லாவே இல்லை. ஓகேவா? ஓகே இப்போதைக்கு போயிட்டு எங்கேடா வச்சுருக்கீங்க பொருள்லாம்? இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. நான் இங்கேயே கொடுக்கு இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே பாப்பா. ஓகே இந்த பாக்ஸில் நம்ம பொருள்லாம் எடுத்துக்கிறோம். ஷூவு பேண்ட் அப்படியே போட்டிருந்தது, பின்னாடி ஒரு பேக்கு, மண்டையில் ஒரு தொப்பி, அவ்வளோதான் கைஸ். ரெடி ஆகிட்டோம் கைஸ். அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகிட்டோம். போயிட்டோம். ஃபஸ்ட்டு போக்கிமானை வாங்குறது தான் இனி நம்மளோட அத்தியாவசிய கடமை. ஓகே ஏன்னா நம்ம தான் இந்த ரீஜனோட சாம்பியன் ஆக போகிறோம். மிஸ்டர் குக்குவியை அடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஆஹா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. எஸ் 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 எவ்ரி திங் க்ளீன் அப் புட்டு நீ போயிட்டு வா, நீ புது பொய்மன் எடுத்துகிட்டு வா, அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக வீட்டை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கசின் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க மியாத்தோ ரொம்ப ஆர்வமாக இருக்கே கைஸ். மியாத்தை பிடிச்சி விட்ருவோமா? வேணாம் கைஸ். ஃபுல்லாக அலோலா பொக்கிமான்ஸ், அலோலா ரீஜன் வந்திருக்கோம். அப்போ அலோலா பொக்கிமான்ஸ் தான் நம்ம பிடிச்சாகணும். ஓகே உங்கள் அம்மா வந்து நல்லா ஃபார்வர்டாக பேசுகிறாங்க அப்படின்னு வா லிக்கி டவுனுக்கு போ, லிக்கி டவுனில் தான் கக்கூனா இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிக்கி டவுனுக்கு போக போகிறோம். லிக்கி டவுனுக்கு போக போகிறோம். வாங்க இப்படிங்க நம்ம லிக்கி டவுனுக்கு போகலாம். லிக்கி டவுன். லிக்கின்னா அர்த்தம் என்னது எனக்கு தெரியல. அது லிக்கின்னா அர்த்தம் என்னம்னா நமக்கு தெரியாது. ஓ மை காட் எவ்வளோ அழகாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கிராஃபிக்ஸை நான் ஃபோனில் விளையாடுவேன்னு இப்போ வரைக்கும் நினச்சி பார்த்ததில்ல. ஆஹா ஆனால் சந்தோஷமாக இருக்குது ஃபோன் விளையாடுறது. ஓகே என்ன சொல்கிறாப்புல மிஸ்டர் குக்குவி? நோ திஸ் இஸ் மோர் லைக் இட். இது நல்லா இருக்கே. இப்போ வெல்கம் டு பேரடைஸ் கசின். நம்மளை வந்து பேரடைஸ்க்கு வந்து வர வைக்கிறாப்புல. இப்போ இது வந்து பேரடைஸ், அலோலான்றது ஒரு பேரடைஸ். ஆமாம் கேஸ். அலோலா ரீஜன் வந்து ஒரு எப்படி சொல்கிறதா ஒரு ஹாலிடே ஐலாண்ட் மாதிரி, அப்படியே அழகான ஒரு இது பேரடைஸ் ஐலாண்ட் மாதிரி தான். அதனால் அலோலா வந்து ஒரு இது ஐலாண்ட்ஸில் என்ன சொல்ல வரேன்னா இப்போதைக்குன்னா அலோலான்றது வெக்கேஷன் போகிற ஒரு இடம் மாதிரி மற்ற எல்லா நாட்டில் இருக்கவங்களுக்கும். அவ்வளோதான் அந்த ரீஜன். அதனால அது ஒரு அழகான ரீஜன். ஆஹா ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் லிட்டில் பிட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன கேஸ் இது? நான் ரெசல்யூஷன் 3 தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஏற்றவே இல்லை. என்னடா இது ரெசல்யூஷன் 3Kவா? லேசாக லிட்டில் பிட்டாக தான் ஆகுது. அவ்வளோ பெருசாக எனக்கு ஒன்று இதாகல, லேசாக லிட்டில் பிட் ஆகுது கேஸ். அவ்வளோதான். ஓகே இப்படியே நம்ம சீக்கிரம் போயிட்டு அந்த ஸ்டார்டப் போய்க்கு வாங்க. என்ன குவி நின்றுட்டீங்க? ஓ லோன் ஆல்ரெடியா? எப்பா முடியலப்பா. லோவின்னு என்ன கைஸ்? யுவர் லோவின்னு கேட்டிருக்காங்க. நான் தெரிலன்னு சொல்லிட்டேன். ப்ரிட்டி நார்மல். இது ஒரு நார்மலான அன்ஷோர் ஃபீலிங் தான். ஒரு புது பிளேஸ்னால அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோவ்லின்னா லோன்லியே தான் லோவ்லின்னு சொல்கிறாரோ? எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். இந்த பையன் என்ன கேட்குறானா, எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அனதர் மூவ் வந்து என் போக்கிமான் வந்து இதுக்கு அடுத்த கற்றுக்கிறதுக்கு. நீ வந்து ஆல்ரெடி என்ன மூவ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு வந்து நீ நீ என்ன மூவ் வந்து போக்கிமான் கற்றுக்குறதோ அதை லேர்ன் பண்ணி அதை பேட்டிலில் வந்து கரெக்டாக பயன்படுத்தினா நீ பேட்டிலில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் கைஸ். அதனால அந்த ப்ரொஃபஸர் வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறாப்புல. பிகாப்பி. ஆஹா இப்போ ஒரு பொண்ணு பிக்காச்சும் நிற்கிது. அங்கே ஒரு போக்கி பால் இருக்குது. இப்போதைக்கு விட மாட்டாப்புல குக்குவி. நம்ம திரும்பி வரும்போது உள்ளே போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே போக்கி இப்போ வந்து இங்கே டால் கிராஸஸ் இருக்குல்ல, அந்த டால் கிராஸஸில் போய் நடந்துனா எது போக்கி பண்ணுறோம் அதை வந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு மிஸ்டர் குக்குவி சார். எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் சார். வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும் சார். ஓகேவா? ஓகே இப்போதைக்கு நம்ம போயிட்டு குக்குவி ட்ரெயினர் பேட்டில் பண்ணுறாங்க. 2 பேர் ட்ரெயினர் பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கூஸ். இந்த சின்ன பையன் ரொம்ப இதாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மோட்டிவேட்டராக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு இது வந்து நல்லா ஜாலியாக ஒரு இதில் எப்படி சொல்கிறதுரா அது எதுலனா ஐயோ அதை சொல்ல வரலையே. என்னதுன்னா அந்த அக்ரஷனில் கைஸ் அதை சொல்ல வரல கைஸ் எனக்கு. சரி விடுங்க, அதை விட்டு நம்ம இப்போ இந்த லிக்கின் டவுனுக்கு போகிறோன்றதை பற்றி நம்ம வா போய் லிக்கின் டவுனுக்கு முதல்ல போகிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாப்புல. வாய் பேச்ச ஊர் இதில் நிற்கிட்டு பேச்சை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி கூட்டிகிட்டு போகிறாரு கைஸ். அவர்லாம் திட்டவங்களுக்கு வந்துட்டோமே. ஓகே நம்ம இப்பொழுது வந்துள்ள டவுன் பேர் லிக்கி டவுனுக்கு வந்துட்டோம் கைஸ். எப்படியோ லிக்கி டவுனுக்கு வந்துட்டோன்னா அவரே மூச்சு விட்றாரு கைஸ். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் நடந்து என்னென்னலாம் பண்ணி நம்ம லிக்கி டவுனுக்கு வந்திருக்கோம்ன்றதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒர்ஷிப் போக்கிமான்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. இது வந்து மில்லி ஐலாண்டில் இருக்குது. சொல்லலாம் கைஸ் பேர் இந்த ஐலாண்ட் வந்து மில்லி ஐலாண்டு.
அப்பயே சொன்னோம்ல, டபுக்கோக்கோ வந்து இந்த இடத்த காப்பாற்றுற ஒரு காட் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன கொஸ்டின் மார்க்கு, என்ன இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது? சப்போஸ் மீட் எவ்ரிபடி ரைட்டு, எல்லோரும் இங்கே ஒன்றா தானே இருப்பாங்க, மீட் பண்ணுற இடம் இது தானே. என்னமோ சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச மேகோல் ட்ரையலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ரூயின்ஸ் ஆஃப் கார்டன் டெட்டி வந்து டபுக்கோக்கோ வந்து வணங்குறதுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போதைக்கு நம்ம போய் பார்க்கணும். யோவி, இப்போ வந்து நீ கக்குன் இந்த ஐலாண்டோட கக்குனா வந்து நீ போய் நீ தேடி பார்த்துட்டு வந்து சொல்லு அவர் எங்கே இருக்காருன்னு. அவர் எங்கே இருக்காருன்ற பார்த்துட்டு அவர் வந்து மிஸ்கிம் வந்து கக்குனா, அவர் வந்து லைக் கக்குனா மாதிரி தான் இருப்பார். கக்குனா ஐய கக்குனானா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பொக்கிமான் தான், வீடியோட எவல்யூஷன் கக்குனா. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது கைஸ் கக்குனானா. அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் வந்து என்னது கேட்டர்பியோட நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து மெட்டப்பாடுன்னு சொல்கிறாங்க, அது கக்குனா தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஒரு இது பட்டாம்பூச்சி வந்து புழுவில் இருந்து அது ஒரு நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து கக்குனான்னு சொல்லுவாங்க. உனக்கு இப்போதைக்கு வெளியில் வந்தாகணுமா, இது டைம் இல்லை, நீ உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஸ்மோக்கு சொல்லிட்டு நம்ம லில்லி உள்ளே கூட்டி போகிறாங்க. கைஸ் எனக்கு தெரிஞ்ச லில்லியை ஃபாலோ பண்ண போகிறோம் கைஸ். இப்போதைக்கு நம்ம அண்டர் கவர் ஏஜென்ட்டாக வந்து லில்லியை ஃபாலோ பண்ணி காஸ்மோக்கை வந்து நம்ம வில்லன் டீமுக்கு போட்டு கொடுக்க போகிறோம். அவளை கெட்ட நம்மளாம் பிடிச்சவில்லைன்னா நம்ம இப்போதைக்கு லில்லிக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஓகே இந்த இடம் வந்து மேகோல் ட்ரெயில். இதான் மேகோல் ட்ரெயிலா? இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா பொம்மைலாம் நல்லா இருக்கே. என்ன பொம்மை இது, என்ன பொம்மைன்னு தெரில, நான் நல்லா இருக்கேன் எல்லா பொம்மையும். மேகோல் ட்ரெயிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பேர் மேகோல் ட்ரெயிலா? ஏன்னா வளைஞ்சு போய் இந்த கேமில் வந்து டாரோஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. டாரோஸ் மேலே அப்படியே சரன்னு ஓடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறது. எப்போ கிடைக்குன்னு தெரில. நான் பார்த்துருக்கேன் இந்த கேம். நான் இது வரைக்கும் யார் ப்ளே பண்ணி நான் பார்த்ததில்ல அவ்வளோ, அதனால் எனக்கு தெரியாது. நானாக தான் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி அதனால எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நீ வெளியில் வரதுலே இருக்கிற உள்ள அப்படின்னு ரிலி லேஸாக இது பண்ணிட்டா அதான். ஓகே அதனால் எனக்கு எங்கே டாரோஸ் கிடைக்கிறான்னு தெரியாது. லேஸாக ஷார்ட்ஸ் கிட்ஸில் பார்த்துருக்கேன் சைனீஸ் வந்து ஓடுற மாதிரி, இப்போ சைனி பொக்கிமான்ஸ் பிடிக்கிற மாதிரி அதில் அப்போ பார்த்துருக்கேன். அதனால் இந்த கேம் வந்து நல்லா போகும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு 3DS கேம் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருப்போம் போது ஃபோன் வந்து சரியாக இருந்திருக்காது. நம்மளே வந்து எத்தனை FPS 12 FPSல ஓடிருக்கு. 12 FPSல ஓடின கேமை ஃபோனு ஹீட் ஆகி கையை எரி லெவலுக்கு போய் அந்த டயத்தில் நான் என்ன காஸ்மோக்கு வெளில வந்துருச்சு கைஸ். ஒரு கதையை பேச விட்றாங்களா, அதுக்குள்ளேயும் போயிட்டு அதுலேயும் இன்னொரு கதை இருக்குது கைஸ். என்ன கதைனா, அதுக்கு முன்னாடி இந்த காஸ்மோக்கு கதையை முடிச்சுக்கிறோம். காஸ்மோக் கதையை முடிக்கிறதில்ல, இப்போ நடக்கிற இதை முடிச்சு ஸ்பீரோஸ் வருது. ஸ்பீரோ இது ஸ்பீரோ சுற்றி வளைத்து விட்டது காஸ்மோக்கை காப்பாற்ற இங்கு யார் உள்ளால்? யாரும் இல்லாத காரணத்தினால் காஸ்மோக்கு பொழுது பரிதாப நிலையில் தவித்து கொண்டிருக்கும் காரணத்தினால் நாம் போய் காப்பாற்ற போகிறோம். வேறு எதுவும் இல்லை. ஓகே இப்போ என்ன சொன்னா இன்டு த பாயிண்ட்ஸ். என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, லில்லிட்ட பேசிட்டு வந்து உங்களோட இந்த பிரச்சனையை சொல்கிறேங்க. ஐயோப்பா, ஒரு பிரச்சனையை சொல்கிறதுக்குள்ளேயும் நீ எல்லோ பிரச்சனை. அம்மா லில்லி திரும்பு. லில்லி மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, பயமாக இருக்குது. நம்ம மூஞ்சி ஈனு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே வாட்ஸ் ராங், என்ன நடக்குது? ஹூ ஆர் யூ? நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஹூ ஆர் யூன்னு கேட்போம். நீ யார்? நெவர் மைண்ட் மீ. என்ன கேட்டுக்கிட்டு இருக்க இப்போ? எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணு, எனக்கு இப்போ ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறா. சேவ் நிபி, என் நிபியை சேவ் பண்ணு. காஸ்மோக்கு வச்சுருக்க பேர் தான் நிபி. ஓகே காஸ்மோக்கு அழுகுது கைஸ். இல்லை வியூன்னு அழுகுது. காஸ்மோக்கு இப்போதைக்கு காஸ்மோக்கை காப்பாற்ற ஸ்பீரோஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து என் கால் வந்து பயத்தில் நகர மாட்டேன்னு சொல்லுது. அதனால இப்போதைக்கு நீ தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட மாட்டி விட்டா. இப்போ நம்ம தான் இந்த உடையிற பாலத்தில் போயிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். ஐயோ என்னடா இது இப்படி நடக்குது பாலம்? இந்த பாலத்தில் ஐயோ முடியல கிஸ். ஓகே எனக்கு பயமாக இருக்குது கிசிங்க விளையாடும் போது. ஏன்னா ஃபோன் லேசாக லிட்டில் பிட்டாக அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. என்னடா எஃபெக்ட் இது? ஆஹா காஸ்மோக்கை ஏன்டா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாவமாக தெரியலையாடா, இங்கே எல்லா போக்கிமானும் லவ்லியாக இருக்குன்னு சொன்னாங்க, இப்படி அட்டாக் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்லேயே தானே சொன்னாங்க எல்லா போக்கிமான் லவ்லியாக இந்த ரீஜியனில் இருக்கும்னு. இப்படி ஸ்பீரோஸை அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? காஸ்மோக்கு என்ன திரும்பி இந்த பவரா? போட்டு தள்ளு. அடப்பாவி, ஏண்டா நீ போட்டு தள்ளது ஓகேடா, எதுக்குடா பாலத்தை உடைச்ச? அடப்பாவி என்னடா இது? ஏதோ வருது கைஸ், டபுக்கோக்கோ வருது கைஸ். டபுக்கோக்கோ
டபுகோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மெல்ல ஐலாண்டோட கார்டியன் கடவுள். ஓகே, இது ஒரு லெஜெண்டரி போக்கிமான். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டைப். இந்த போக்கிமான் நம்ம ஆஷை தேர்ந்தெடுத்து ஜி மூவில் வந்து அந்த எலக்ட்ரிக் ஜெம்மை வந்து கொடுக்குங்க. அந்த எபிசோடாக வேற லெவலில் இருந்துமா அப்படியே ஆஷ் வந்து அது தூங்கிட்டு இருக்கும்போது இந்த செமையாக இருக்கும். இந்த ராத்திரி நேரத்தில் வருது டபுகோக்கோ. அதனால் மறக்காமல் யார் யார் சன்னன் மூன் வந்து பார்க்கல எல்லாரும் போய் பார்த்துருங்க. தமிழில் இருக்குது கைஸ், அதனால் நீங்கள் பார்க்காம இருக்கிறது வந்து தப்பு. இங்கிலீஷ்லேருந்து நீங்கள் பார்க்காம வருது ஓகே நான் சொல்லுவேன், ஆனால் தமிழ்லேருந்து நீங்கள் பார்க்காம வருது மிகப்பெரிய தப்பு. அதனால் நீங்கள் பார்த்துட்டு இப்போ வரைக்கும் எல்லா இதுவும் இப்போ வரைக்கும் தமிழ் அஃபீஷியலாக இருக்குது கைஸ். இப்போ வரைக்கும் வந்து ஹரிசான்ஸ் மட்டும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆஹா, இந்த பவரை நீ ஏன் திரும்பி யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கா. சாரி மன்னிச்சிரு என் என்னது இல்லை கைஸ் இது இதை வந்து நீ திரும்பி யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு லைக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி நேபி, என்னால் உன்னை வந்து நானாக வந்து உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். வேறு எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் இன்டு த பாயிண்ட்ஸ் போனோம்னா நாங்கள் இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு லில்லி சொல்லிட்டான். சரி கைஸ், நம்ம வந்து இன்டு த பாயிண்ட்ஸ் போவோம் ஓகேவா. ஓகே, இன்டு த பாயிண்ட் வந்து என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து இது போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் என்ன வாட் இஸ் தட் அடப்பாவி, அதுக்குள்ளே என்னத்தையே கண்டுபிடிச்சி கைஸ் காஸ்மோவுக்கு. ஏன்னா காஸ்மோவுக்கு நான் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டே காஸ்மோவுக்கு. என்னது அது? பியூ. ஓகே, ஸ்பார்க்கிங் ஸ்டோன். இட் ஃபீல் ஆல்மோஸ்ட் வார்ம். இது ஒரு ஸ்பார்க்கிங் ஸ்டோன். தொடுறதுக்கு வந்து நல்லா சூடாக வார்மாக இருக்குது. என்னை மன்னிச்சிரு கொஞ்சம். நான் வந்து அந்த நேரத்தில் வந்து டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. நம்ம ஹூவாரின்னு ஏற்கனவே கேட்டோம். அதனால் இப்போ நீனா கக்குனா அப்படின்னு கேட்போகிறோம். நீனா கக்குனா தலையாட்டுறதை பார்த்தாலே தெரியல. இல்லை நமக்கு தெரியுங்க கக்குனா யாருன்னு நமக்கு தெரியாதா. அவர் வந்து மஞ்சள் கலர் சொக்கா போட்டு நல்லா குண்டாக இருக்க மாட்டோம், பல்காக இருப்பாப்புல அவர். கக்குனா ஏதோ கொடுத்துருக்கா. என்னது ஸ்பார்க்கிங் ஸ்டோன். என்ன ஸ்பார்க்கிங் ஸ்டோன்? நான் இப்போ வரைக்கும் காஸ்மோக்கு வந்து கண்டுபிடிச்ச ஸ்பார்க்கிங் ஸ்டோனை வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருச்சு. ஆஹா, எதுக்கான நம்ம வந்து கஷ்டப்பட்டு கீழே விழுந்து காப்பாற்றிருக்கோம்ல. யார் காப்பாற்றினா? நம்மளை காப்பாற்றினதே அந்த டபுகோக்கோ தான். டபுகோக்கோவில் நம்மளை வந்து பாட்டுக்கு ஆட விட்டுருப்பாங்க. சரி விடுங்க. ஓகே, நான் வந்து இப்போதைக்கு இன்டு த பாயிண்ட் வரேன் கைஸ். என்னதுன்னா நான் வந்து இது போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் கைஸ்? திரும்பி கொஞ்சம் மெமரி லாஸு. ஐயோ அது பேர் போஸ்ட்டா? சரி 2 தான் வச்சு இந்த ஓட்டிங் நடத்தினேன். போக்கிமான் சன்னு விளையாடலாமா, போக்கிமான் 3 விளையாடலாமான்னு. அதில் வந்து என்னடா அது, நான் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. திரும்பி ஏதாவது போக்கிமான் வந்து என்னை அட்டாக் பண்ணுமான்னு. அதனால நீ வந்து என்னோட திரும்பி டவுன் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறா லில்லி. அதனால் நம்ம வந்து உள்ளே போவோம், லில்லியோட போவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சுன்னா வந்து லீடிங்கில் இருந்தது போக்கிமான் 3 தாங்க லீடிங்கில் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி நிறைய பேருக்கு போக்கிமான் 3 தான் பிடிக்குமோ அப்படின்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு 3 ஏற்றினேன். 3 GB கைஸ் ஃபைலில் வந்து 2.5 GB ஏறிடுச்சு கைஸ். அதில் 2.5 GB ஏறினும் போது நான் வந்து என்னடா அதுக்கும் கிடச்சின்னு ஒரு இல்லை இதில் ஒரு கதை வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் போகிறது தான். 2.5 GB ஃபைல் ஏறிடுச்சு கைஸ். 2.5 GB ஃபைல் ஏறினதுக்கப்புறம் சரி நம்ம போயிட்டு இப்போதைக்கு ஓட்டிங் என்ன நிலைமையில் இருக்குன்னு திரும்பி பார்க்க வந்தேன். பார்த்தா 3 கீழே போயிடுச்சு, சன்னி ஏறிடுச்சு. அடப்பாவின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2.5 GB ஏறின ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சன்னை போட்டு ஏற்றினேன் கைஸ். பார்த்துக்கோங்க எவ்வளோ இதாகி போச்சுன்னு. இதுதான் ஒரு பிரச்சனை. இது ஒரு பெரிய பிரச்சனை சொல்லிட்டு நீ எங்கே போயிட்ட? கக்குனா இங்கே தான் இருக்கார். நான் வந்து அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டேன். ஃபவுண்ட் மை அசைன்மெண்ட். நான் அசைன்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஃபவுண்ட் மை அசைன்மெண்ட்னா ஏன் அசைன்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு தான் அர்த்தம். நான் உன்னை ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கேன். எஸ் யூ கால் மீ லில்லி, என்னை லில்லின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. லில்லி இதுதான் யூவி, இப்போ தான் அலுவலாக்கு வந்து மூவ் ஆகி வந்திருக்காங்க. குட் கேர். ஐயோ நல்லது அப்படின்னு சொல்கிறா. இன்னும் பக்கத்தில் வரா ஒன்றும் புரியலையே. ப்ரொஃபஸர் சொல்கிறாருன்னா நீ வந்து நல்ல பேதன். நைஸ் டு மீட் யூ. அடப்பாவி அவ்வளோ நேரம் பேசி இப்போ தான் நைஸ் டு மீட் யூவே. அவ்வளோ பெரிய ஆபத்தில் என்னது கக்குனா இஸ் பேக். கக்குனா ஹாலா வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. இவர் வந்து கார்டினால் சூஸ் பண்ணப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் யூசரின் அலோலா ரீஜனின் சக்தி வாய்ந்த போக்கிமான் ட்ரெயினர். அவ்வளோ இது பண்ணுறவர் வந்து இவர் தான். அந்த மஞ்சள் கலர் சொக்கா போட்டுக்கிட்டு தலைவர் ஆளப்பரடா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்குறாரு பற்றிலா. இவர் தான் கக்குனா ஹாலா வந்துட்டாரே. இவர் தான் கக்குனா ஹாலா பார்த்துக்கோங்க. இவர் தான் நமக்கு வந்து நம்மளோட ஸ்டார்டர் போக்கிமான் கொடுக்க போகிறாரு. ஓகே கக்குனா
மீட் பண்ணதுக்கு நான் ரொம்ப மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நான் தான் இந்த ஐலாண்டோட கக்கூனா. இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்? இவா லில்லி என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லில்லி அப்படின்னு கேட்குறாப்புல. டபுகோக்கோ ஃப்ளைங் ஏன் பண்ணுதுன்னு தெரியுமா? ரீசன் வந்து தெரியுமா? ம் 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 தெரியும் அப்படின்னு சொல்கிறா. எஸ் கக்குனா ஹாலா. இப்போ வந்து ஸ்பீரோஸ் வந்து எங்களை பிளாங்க் பிரிட்ஜில் அட்டாக் பண்ணுச்சு. அப்போ போய் இந்த பையன் தான் வந்து காப்பாற்றினான். அந்த நேரத்தில் கக்குனா தான் எங்களை வந்து அந்த பாலம் உடையும் போது வந்து காப்பாற்றுச்சு. அந்த கார்டியன் போக்கிமான் வந்து காப்பாற்றுச்சு எங்களை அப்படின்னு வந்து லில்லி சொல்கிறா. சம்டைம்ஸ் வந்து இப்படி வந்து நடக்கும். ஆனால் எவ்ரிடேயும் டு நாட் கேர் எவ்ரிடே. அது எப்போவும் நடக்க வாய்ப்பு இல்லை இது. ஏன்னா இது ப்ரொடக்ட் இந்த ஐலாண்டோட காவல் தெய்வம் அது. ஆமாம், காவல் தெய்வம் கைஸ். கக்குனா காவல் தெய்வம் எப்படி தட்டலாம்? ஓகே குக்குவி மை பாய், என்ன செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகே செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாப்புல. யங் பாய் போக்கிமான் இஸ். இப்போ இந்த யங் பாய்க்கு வந்து இப்போ போக்கிமான் வந்து நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு வந்து ஹாலா வந்து இப்போ நம்ம போக்கிமானுக்கு கட்டப்போகிற கைஸ் 3 போக்கிமான் என்ன நமக்கே தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுலட்டு, அதுக்கப்புறம் லிட்டினுக்கு அப்புறம் என்னது அது பாப்லியோ. ஓகே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துருப்பிய, இந்த சான்ஸ் வந்து உனக்காக தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாப்புல கைஸ். ஓகே கம்மை போக்கிமான்ஸ் லெட்ஸ் ஹேவ் லொக்கேட். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். என்னோடய சாய்ஸில் வந்து இப்போதைக்கு இருக்கிறது வந்து ரவுலட்டு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்லியோ லிட்டினை வந்து நான் ஒதுக்கிட்டேன். நேஸ்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா கேம்லேயும் 5 டைப் எடுத்து போர்டு அடிச்சு போச்சு, அதான் காரணம். கிராஸ் டைப் எப்போ கடைசியாக எடுத்தோம்னா, கிராஸ் டைப் எடுத்து ஆதி காலமாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். வாட்டர் டைப்பு கூட நான் அடிக்கடி எடுத்திருக்கேன். ஃப்ராகி எடுத்தேன், அதுக்கப்புறம் பிப்ளப் எடுத்தேன் ஒரு இதில், அதுக்கப்புறம் ஸ்குவிடில் கூட எடுத்திருக்கேன். இது மாதிரி நிறைய நான் வாட்டர் டைப்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். கிராஸ் டைப் வந்துட்டு பல்பசார் மட்டும்தான் நான் ஒரே ஒரு கிராஸ் டைப்பு. அதனால் எனக்கு மட்டும் ரவுலட் ரொம்ப பிடிக்குமா, அதனால் ரவுலட்டை வந்து நான் இப்போதைக்கு என்னோடய இதை எடுத்துக்கிறேன். ஹாலா வந்து சொல்கிறாப்புல என்ன போய்க்குமான்னு எடுத்துக்கிறேன். கிராஸில் இருக்க ரவுலட்டா, ஃபயரில் இருக்க லிட்டனா, இல்லை வாட்டரில் இருக்க பாப்லியோவா? கொஞ்சம் முடிவு பண்ண கஷ்டமான விஷயந்தான். ஆனால் கிராஸில் இருக்கிற ரவுலட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாய்ஸ் கைஸ். எப்படியும் இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட்டான போக்கிமான் இருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு எடுத்து முடிவு பண்ணாலும் கிராஸில் இருக்க ரவுலட் பார்த்தினா இப்போதைக்கு என்னோடய பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. அதனால இப்போதைக்கு நான் ரவுலட்டே எடுத்துக்கிறேன் கைஸ். எனக்கு இப்போதைக்கு ஸ்டார்டர் போக்கிமான் வந்து ரவுலட்டு சூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே ரவுலட் இப்போதைக்கு நீ என்னோடய டீமில் வந்து சேர்ந்துக்கலாம். ஏன்னா அவனை நான் இப்பொழுது எப்படி பார்த்துக்கிற போகிறேன்னா, தாளாட்டி ஊட்டி வந்து பாலூட்டி வளர்த்து சீராட்டி பார்த்து உனக்கு அப்படி பார்த்துக்க போகிறேன். சரியா? இப்போதைக்கு வந்து எல்லாம் பார்க்குறா கேஸ் எதுக்கு. ஆனால் இப்போ ரவுலட் வந்து நம்ம ரவுலட்டை தேர்ந்தெடுத்தோம். இப்போ ரவுலட் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்குதா, அதுதான் இங்கே கதை. இப்போதைக்கு ரவுலட் என்னை பார்க்குது, என்னை வந்து தேர்ந்தெடுக்குமா மட்டமானு. இப்போதைக்கு ரவுலட் வந்து எப்படி நம்மள்கிட்ட வந்துடும். ஆனாலும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். ஒருவேளை இந்த கேம்காரங்க அந்த ஏஐ வந்து தன்னைத்தானே வச்சுக்கிட்டு ரவுலட் வந்து சூஸ் பண்ணாமல் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி இருக்கும் வேறு மாதிரி இருக்காது, அப்படி பண்ண மாட்டாங்க. ரவுலட் வந்து என்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைஸ் எனக்கு ரவுலட் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா ஆஷோட ரவுலட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், ஆஷோட ரவுலட் மாதிரி ஒரு போக்கிமான் நான் பார்த்ததில்ல. ஓவர் பவர்டு வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேட்டில் தோற்றுருக்கு, ஆனாலும் ஜெயிக்க வேண்டிய முக்கியமான பேட்டிலெல்லாம் வேறு லெவலில் ஜெயிச்சிருக்கு. அதனால தான் சொல்கிறேன் ரவுலட் இஸ் த பெஸ்ட். ஓகேவா? ஓகே ரவுலட் வந்துருச்சு. ரவுலட் வந்து நம்மளே தேர்ந்தெடுத்து விட்டதோ. லில்லி மூஞ்சியை பார்த்துல கைஸ். ஃபஸ்ட்டு வந்து ரவுலட் வந்து இப்படி தலையை அடித்த போது லில்லி வந்து சந்தோஷமாக இருந்தா. அதுக்கடுத்து அப்படியே என்கிட்ட வந்தோன்னே லில்லி அப்படியே ஆடு வாய்ப்பிழந்தா கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு விஷயம். பொறாமை பொறாமை தான் கைஸ். அப்படின்னு சொல்லுது ரவுலட்டு. ஆஹா எப்படியோ ரவுலட் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படி ஹாலா சொல்கிறா. அப்புறம் எப்படியோ ஒரு அனதர் ட்ரெயினரை வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு. ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறாப்புல. நீங்கள் பேர் வைக்க விரும்புகிறீங்களோ அவங்க ரவுலட்டுக்கு? இன்னும் கைஸ் இப்போதைக்கு எனக்கு பேர் வைக்கிற ஐடியா இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் பேர் வைக்கலாமான்னு. பேர் வைக்கலாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பேரை கன்ஃபார்ம் வச்சு விடலாம். அதில் வேறு எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே நைஸ் டு மீட் யூ ரவுலட். ஆஹா பியூ. ஓகே பியூ. ஓ when did you
இப்போ எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நோ ஹலோலா ப்ரொஃபஸர், நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்க சேஃப் ஃப்ரம் இப்போதைக்கு என் பேக்கில் வந்து உள்ளே உக்காரு, ஏன்னா அதுதான் சேஃபாக இருக்கும், வேறு வெளியில் இருந்தால் எனக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த போக்கிமான் வந்து ரொம்ப நல்ல போக்கிமான், நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யுவி போக்கிமான் வந்து ரியலி நீ ஒரு ட்ரெயினர், இப்போ உனக்கு ஒரு லவ்லி கிஃப்ட் கொடுக்க போகிறேன், இது வந்து ஸ்பெஷல் ஃபார் மை கசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். என்ன கிஃப்ட்டுக்கா? போகி டெக்ஸா? இதில் வந்து ரோட்டாம் செட் பண்ணிட்டோம்னா அது ரோட்டாம் டெக்ஸா மாறிடுங்க கைஸ். அதனால் இப்போ நமக்கு ரோட்டாம் வேணும், அதுக்காக நம்ம போய்ட்டு ரோட்டாம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். தெரில எப்படி ரோட்டாம் ஆஷ்க்கு வந்து ரோட்டாம் கொடுத்துட்டோம், ரோட்டாம் டெக்ஸா மாறிடும். இதில் எப்படின்னு தெரில. ஓகே, ரவுலெட் வந்து ஆல்ரெடி வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இதில் அது மட்டும் இல்லாமல் பேட்டில் நடக்கும்போது பேட்டில் என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்துடும். இது என்ன புக்கு? இது ட்ரைனர் பாஸ்போர்ட். ஒரே போக்கிமான் ட்ரைனர்ன்றதை கண்டுபிடிக்கலாம். என்ன போக்கிடெக்ஸ் இருந்தாலே அது ஒரு பாஸ்போர்ட் மாத்தானே. அப்படி தான் கேண்டோ ரீஜன் வந்து ஆஷுக்கு வந்து இதுதான் போக்கிமான் ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க. போக்கிடெக்ஸ் ராஜ் யாரா ப்ரொஃபஸர் ஜெனி. கைஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவே இதோட ரொம்ப பெருசாகி போச்சு. நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுடுறேன் கைஸ். ஓகே கைஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் YPG. பாய் கைஸ். ஓகே, ஹேவ் ஃபன்.